தாக்கப்பட்ட டிவிகே நிர்வாகிகள் உடனே விசாரித்த தளபதி விஜய். அடிக்கிறாங்களாம், இப்போ அடிக்கிறாங்க, இப்போ ஜஸ்டாவும் அடிக்கிறாங்க, இப்போ நடக்குது, இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, நீங்கள் என்ன இதேதான் பாருங்க. தலைவர் இப்போ அவங்க 3 பேருக்கும் பேசினாங்க. கேஸ் ஏதாவது இது ஆச்சுன்னா கண்டிப்பாக அவரே வந்துட்டாருன்னா தேவையில்லாமல் இஷ்யூ ஆகிடுச்சு. பயப்படாதீங்க, இது ஜனநாயக நாடு, நாங்க இருக்கோன்னு நேரில் சென்று ஆறுதல் சொன்ன புசி ஆனந்த். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல காட்டுச்செல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. விஜய் சாருடைய பர்த்டே ரீசெண்டா வந்துச்சு இல்லையா? சோ அதை முன்னிட்டு அந்த கிராமத்துல வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பேனரை நபர்கள் கிழித்ததா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம டிவிகேவை சேர்ந்த நிர்வாகிகளான செந்தில் முருகன், சரவணன், ஜெயமணி இவங்க 3 பேரையும் கொடூரமா தாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில இவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப இவங்களை பார்க்கதான் நேர்ல புசி ஆனந்த் அவர்கள் வந்திருக்காரு. அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் பத்தி முழுசா போன்ல விஜய் சார் அவர்கள் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உடனே விஜய் சாரும் போன் பண்ணி அந்த தொண்டர்கள் கிட்ட டைரக்டா பேசியிருக்காரு, ஆறுதலும் சொல்லியிருக்காரு. எப்போ எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு உடனடியா தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் தொண்டர்களிடம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.